உங்கள் குரல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். நாம் தினமும் ஒரு செய்தியை பற்றி நமது சேனலில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உள்ள ஒரு பிரதான செய்தி என்றால், இந்த தேர்தல் கூட்டணி சம்பந்தப்பட்ட செய்தியெல்லாம் பிரதானமாக இருக்கிறது. யார் யாருக்குடன் கூட்டணி சேர்வார்கள், எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவார்கள், எந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், அந்த செய்தி தான் இப்பொழுது பிரதானமாக பேசப்பட்டு வருகின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது ஒரு இன்டாக்ட் கூட்டணி என்று சொல்வார்களே, ஒரு ஒத்த கருத்துடைய கூட்டணியாக, ஒருமித்த கருத்துடைய கூட்டணியாக, ஏதோ ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட கூட்டணியில் எந்த பிளவும் இல்லாமல் அதை கட்டமைப்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அந்த கூட்டணி எந்த சேதாரமின்றி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த கூட்டணியை எப்படியாவது உடைத்திட வேண்டும், அதிலிருந்து ஒரு சில கட்சிகள் நமது கூட்டணிக்கு வர வேண்டும், நம்முடன் கூட்டணிக்கு வர வேண்டும் என்றெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் மிகவும் பிரயாசப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அது போன்ற எந்த ஒரு நடவடிக்கைகளில் ஒரு கூட்டணியை உடைக்க வேண்டும், ஒரு கூட்டணியை பிடிக்க வேண்டும் என்ற நடவடிக்கையில் இறங்கியதாக தெரியவில்லை. எதை தின்றால் பித்தம் தெளியும், யார் நம்முடன் கூட்டணிக்கு வருவார்கள் என்று இன்றைய சூழ்நிலையில் ஒரு பதட்டத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். நாம் கடந்த காலங்களை நினைத்து பார்க்க வேண்டும். போயஸ் தோட்டத்து வாசப்படியில் கூட்டணி சேர்வதற்காக எத்தனை கட்சித் தலைவர்கள் தவம் கிடந்திருப்பார்கள். கடைசி வரை அந்த போயஸ் தோட்டத்து கதவு திறக்காமலே இருந்திருக்கிறது. இதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு கட்சியினுடைய நிலைமை இன்று யார் நம்மளுடன் வருவார்கள் என்றும் அவர்களை வழியக்க தேடி போவதற்கு கூட அதிமுகவினுடைய தலைவர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பது தர்ம சங்கடமாக இருக்கிறது. இப்போது தமிழக வெற்றி கழகத்தை அவர்கள் குறிவைத்து தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி சுற்றி வருகிறார்கள். எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை நமது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று மிகுந்த பிரயாசப்படுகிறார்கள். ஒருபுறம் அவர் மக்கள் விரும்பும் வேட்பாளர் என்று, முதல்வர் வேட்பாளர் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தவகனுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் தான் அடுத்த முதல்வர் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி ஆளுக்கால் முதல்வர் கனவில் இருக்கும்பொழுது அது எப்படி சாத்தியப்படும் அந்த கூட்டணி? ஒருவேளை கூட்டணி இருந்தால் யார் முதல்வர் என்ற பல்வேறு கேள்விகள் அதில் இருக்கிறது. இன்னொரு புறம் தவகனுடைய தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்தபடி பாஜகவை அவர் கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறார். அந்த கொள்கை எதிரி தற்போது அதிமுகவுடன் கூட்டணி உள்ளது. இந்த நிலைமையில் தவக எப்படி அதிமுகவுடன் கூட்டணி சேரும் என்றெல்லாம் அது நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவர் அடிக்கடி எடப்பாடி அவர்கள் சொல்வது போல மெகா கூட்டணி என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவார். ஆனால் யாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியை சேர்ந்து தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்திற்கும் இதே நிலைமைதான். அவர்களுடன் கூட்டணி சேர்வதற்கு இதுவரை எந்த கட்சியும் முன் வரவில்லை என்பதும் தெரிகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒன்றை தெளிவாக புரிந்திருக்கிறார். நாம் தனித்து தேர்தலை சந்தித்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார். அதே சமயத்தில் யாருடன் கூட்டணி சேர்ந்தால் கட்சியினுடைய எதிர்காலம் சிறந்ததாக இருக்கும் என்ற ஒரு குழப்பத்திலும் இருக்கிறார். எனவே இதற்கிடையில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. யார் யாருடன் சேர்கிறார்கள், எந்த கூட்டணி வெல்லப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.